நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் வழக்கறிஞர் ஃபிர்தௌஸும் நீதிபதி ஹரிச்சந்திராவும் சமூக கருத்துக்களை உடைத்து திருமணம் செய்து கொண்டதை கண்டோம். இரவு கடந்தது, உடல்களின் சங்கமம் நிறைவடைந்தது. ஆனால் இப்போது சவால், மனங்களின் சங்கமம். இந்த திருமணம் சவால்களின் சங்கமம். மதம் மற்றும் சடங்குகள். இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் முற்றிலும் வேறுபட்டவை. கடந்த காலத்தின் நிழல். ஹரிச்சந்திரா விதவை, ஃபிர்தௌஸ் விவாகரத்து பெற்றவர். தங்கள் முன்னாள் துணையின் நல்ல நினைவுகளால் இந்த புதிய காதலை அளவிடுவார்களா? 10 வருட வித்தியாசம், கருத்தியல் முதிர்ச்சியின் வித்தியாசம் இவர்களது உறவில் பதற்றத்தை உருவாக்குமா? திருமண இரவின் பரிசான ஸ்டைலான புர்காவும் உள்ளடங்கிய பரிசு ஃபிர்தௌஸை எப்படி குழப்பத்தில் ஆழ்த்துகிறது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஹரிச்சந்திரா அவளை பாரம்பரியத்தின் எல்லைக்குள் கட்டிப்போட விரும்புகிறாரா? அதன் பிறகு அசைவம் vs சைவம் என்ற சவால் வருகிறது. ஃபிர்தௌஸின் அசைவ பழக்கத்தை பூர்த்தி செய்ய ஹரிச்சந்திரா வீட்டில் 2 தனி சமையலறைகளை அமைப்பாரா? அல்லது இந்த சிறிய விஷயம் அவர்களின் மன வேறுபாட்டிற்கு ஒரு பெரிய காரணமாக மாறுமா? தன்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சினையில் நீதிபதியின் பாத்திரத்தை வகிக்கும் வழக்கறிஞர் ஃபிர்தௌஸையும் தன் மனைவியின் அசாதாரண தர்க்க பாணியை பாராட்டும் நீதிபதி ஹரிச்சந்திராவையும் நீங்கள் கேட்பீர்கள். தர்க்கம் மற்றும் மரியாதையின் இந்த அடித்தளம் ஹரிச்சந்திரா மற்றும் ஃபிர்தௌஸின் உறவை உண்மையான மனிதர்களின் சங்கமமாக மாற்ற முடியுமா? மேலும் ஃபிர்தௌஸ் இறுதியாக தன் கணவரின் கைகளின் அரவணைப்பில் சொர்க்க ஆனந்தத்தையும் சுதந்திரத்தையும் உணர முடியுமா? என்னுடன் இருங்கள். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 3. உடல்களின் சங்கமம், மனதின் சவால். இரவில் உடல்கள் சங்கமித்தன. உடல்கள் சங்கமிக்க ஒரே சமூக முன்னிபந்தனை என்னவென்றால் பெண் ஆண் திருமணம் செய்திருக்க வேண்டும். விதவை நீதிபதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் முத்தலாக் வழக்கை கேட்கும் போது அவளுடன் காதல் கொண்டார். மேலும் ஹரிச்சந்திராவின் முன்மொழிவை ஃபிர்தௌஸ் ஏற்றுக்கொண்டதால் இப்போது அவர்களின் திருமணம் முடிந்தது. எனவே அவர்களின் உடல்களின் சங்கமம் ஆச்சரியமான விஷயமாக இருக்கவில்லை. இப்போது முன்னால் இருக்கும் சவால், மனதோடு மனதின் சங்கமம். ஹரிச்சந்திரா மற்றும் ஃபிர்தௌஸின் மனங்கள் இணைவதில் பெரிய சவால்கள் உள்ளன. முதலாவதாக, அவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்ற தெளிவான காரணம். இதன் காரணமாக அவர்களின் மத நம்பிக்கைகள், குடும்ப சடங்குகள் மற்றும் உணவு பழக்கவழக்கங்கள் முற்றிலும் நேர்மாறானவை. கூடுதலாக 10 வருட வயது வித்தியாசம் அவர்களின் கருத்தியல் முதிர்ச்சியில் உள்ள இடைவெளியையும் கடினமான சவாலாக மாற்றக்கூடும். அவர்களில் ஒருவர் விதவை மற்றும் மற்றவர் விவாகரத்து பெற்றவர் என்ற முந்தைய திருமண வாழ்க்கை வரலாறும் தன்னளவில் ஒரு சவால். கடந்துவிட்ட விஷயங்களின் நல்ல நினைவுகள் மனித மனதின் பலகையில் நிலைத்திருப்பது மனித இயல்பு. அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாழ்க்கையின் அவ்வப்போது வரும் எதிர்ப்புகளின் போது இது இயற்கையானது மற்றும் இயல்பானது. இங்கே ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் நடத்தையை தனது முன்னாள் காலஞ்சென்ற மனைவியின் நடத்தையுடன் ஒப்பிட்டு பார்க்க வாய்ப்புள்ளது. அதேபோல் ஃபிர்தௌஸ் தனது முதல் கணவர் நாசிரை நினைவில் வைத்துக்கொண்டு ஹரிச்சந்திராவின் அன்பை பரிசோதிப்பதும் இயல்பானது. பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் மனதில் தங்கள் முந்தைய வாழ்க்கை துணையை நல்ல நினைவுகள் மனதில் நிலைத்திருப்பதால் தங்கள் இப்போதைய கணவன் அல்லது மனைவியுடன் ஒப்பிட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வருத்தப்படலாம். இது நடந்தால் அவர்களின் மனங்களின் சங்கமம் மிகவும் சவாலானதாக மாறும். எனவே சங்கமத்தின் முதல் இரவுக்கு பிறகு படிப்படியாக உணர்ச்சி வேறுபாடுகளும் ஆபத்துகளும் சாத்தியமாகும். முதல் இரவில் மனைவிக்கு பரிசு கொடுக்கும் வழக்கத்தை ஹரிச்சந்திராவும் கடைபிடித்தார். ஃபிர்தௌஸுக்கு கிடைத்த பெரிய பரிசு பொட்டலத்தை அவள் மறுநாள் மதியம் திறந்தாள். பரிசில் ஆடை, எம்பிராய்டரி செய்யப்பட்ட சுடிதார், குர்தா மற்றும் துப்பட்டா, அத்துடன் ஒரு ஸ்டைலான புர்காவும் இருந்தது. நகைகளில் ஒரு தங்க மூக்குத்தி மற்றும் கனமான வெள்ளி கொலுசுகளும் இருந்தன.
ஆடை ஆபரணங்களில் பாரம்பரிய முஸ்லிம் பெண்ணின் விருப்பத்தை ஹரிச்சந்திராஜி மனதில் வைத்திருந்ததைக் கண்டு ஃபிர்தௌஸ் ஆச்சரியப்பட்டாள். புர்காவைக் கண்டு ஃபிர்தௌஸ் மேலும் ஆச்சரியப்பட்டாள். வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்த பிறகு புர்காவை துறக்க அவள் மனதளவில் தன்னைத்தானே தயார் செய்து கொண்டாள். அப்படியிருந்தும் ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் ரசனையை தீவிரமாக யூகித்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஹரிச்சந்திரா இவ்வாறு ஃபிர்தௌஸின் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்தால் அவளது இரண்டாவது திருமணம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஃபிர்தௌஸ் திருப்தி அடைந்தாள். பின்னர் ஃபிர்தௌஸ் தன் கணவரிடம் சென்று பரிசை பாராட்டினாள். அருகில் யாரும் இல்லாததை ஒரு வாய்ப்பாக கருதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸை தன் கைகளில் எடுத்தார். ஃபிர்தௌஸ் எதிர்க்கவில்லை மற்றும் ஹரிச்சந்திராவின் கண்களில் பார்த்தபடி செயற்கையான நளினத்தை காட்டி சீண்டினாள். போங்க ஜி, நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். ஆகிர் கியூ ஜி, கடைசியில் ஏன்? நீங்கள் பரிசில் எனக்கு ஏன் புர்கா கொடுத்தீர்கள்? இப்போதிருந்து நான் புர்கா அணிய விரும்பவில்லை. ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் கன்னத்தை வருடிக்கொண்டே, சிரமம் எதுவும் இல்லை, நீங்கள் அணிய விரும்பவில்லை என்றால் அணிய வேண்டாம் என்றார். ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராவை கிண்டல் செய்தாள். நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் புர்காவை நீங்களே அணியுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் நீதிபதியின் அங்கிக்கு பதிலாக புர்கா அணிந்து விசாரணை செய்து நீதி வழங்கவா? இதை கேட்டதும் ஃபிர்தௌஸின் மனதில் நீதிமன்றத்தின் ஒரு கற்பனை படம் மின்னியது. அதில் நீதிபதி ஹரிச்சந்திரா புர்கா அணிந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். அதில் ஃபிர்தௌஸ் தானே ஒரு கட்சிக்காக வாதாடிக் கொண்டிருந்தார். இந்த கற்பனையால் ஃபிர்தௌஸிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவள் தன் கணவரின் கைகளில் சிரித்துக்கொண்டே சிரிக்க ஆரம்பித்தாள். இதில் என்ன சிரிப்பு இருக்கிறது? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, புர்கா உங்களுக்கு பொருந்தாது. நீங்களும் வேண்டாம், நானும் வேண்டாம், புர்கா இருவரும் அணிய வேண்டாம். அப்போது ஹரிச்சந்திராவின் மகள் அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டே அறைக்குள் வந்தாள். ஃபிர்தௌஸ் தன் கணவரின் கைகளில் இருந்து வெளியே வந்து அவளை தூக்கிக் கொண்டு முத்தமிட்டு, இனிமேல் நீங்கள் அப்பா அப்பா என்று சொல்ல வேண்டாம், அம்மா அம்மா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஃபிர்தௌஸ் அவளை அழைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். ஹரிச்சந்திரா அப்போது நினைக்கத் தொடங்கினார். நன்றாக ஆரம்பிக்கப்பட்டது பாதி வேலை முடிந்தது போல. அடுத்த 3 நாட்களுக்கு ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸ் எல்லா நேரங்களிலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதை உணர்ந்தார். ஆனால் உணவு மேஜையில் அவள் அவருக்கு எப்போதுமே தீவிரமானவளாக தோன்றினாள். 4வது நாள் காலை சமையலறையில் ஃபிர்தௌஸ் சமையல்காரரிடம் அவருக்கு என்னவெல்லாம் சமைக்கத் தெரியும் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார். ஃபிர்தௌஸ் சமையல்காரரிடம் என்ன கேட்டார் என்பதை ஹரிச்சந்திராவால் கேட்க முடியவில்லை. ஆனால் சமையல்காரர், இல்லை இல்லை மேடம் ஜி, நான் அசைவ உணவு சாப்பிடவும் மாட்டேன், சமைக்கவும் மாட்டேன், நான் ஒரு பிராமணன். இந்த விஷயத்தை அவர் கேட்டார். முழு விவரத்தையும் ஹரிச்சந்திரா புரிந்து கொண்டார். பின்னர் ஹரிச்சந்திரா நீதிமன்றத்திற்கு சென்றார். அன்று ஹரிச்சந்திரா நீதிமன்றத்தில் இருந்து திரும்புவதற்கு முன் மாலையில் அவரது பங்களாவிற்கு ஒரு சரக்கு ஆட்டோ வந்தது. வேலைக்காரன் கதவை திறந்ததும் ஆட்டோவில் இருந்து 4 அட்டை பெட்டிகள் இறக்கப்பட்டு உள்ளே கொண்டு வரப்படுவதை ஃபிர்தௌஸ் பார்த்தாள். ஆட்டோவில் வந்த கடையின் நபரிடம் ஃபிர்தௌஸ் இது என்ன என்று கேட்டாள். அவர் பதிலளித்தார், ஜட்ஜ் சாஹேப் ஒரு ஃபிரிட்ஜ், மைக்ரோவேவ், கேஸ் அடுப்பு மற்றும் சில சமையல் பாத்திரங்களை ஆர்டர் செய்துள்ளார். நாங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்துள்ளோம். பின்னர் ஃபிர்தௌஸ் வேலைக்காரரிடம் அவற்றை ஸ்டோர் ரூமில் வைக்கச் சொன்னாள். அன்று மாலை ஹரிச்சந்திரா வீடு திரும்பியபோது ஃபிர்தௌஸ் அவருடன் தேநீர் அருந்தும் போது கேட்டாள், வீட்டில் உள்ள பொருட்கள் இன்னும் நன்றாகவே உள்ளன, நீங்கள் ஏன் புதியவற்றை வாங்கினீர்கள்? ஹரிச்சந்திரா விளக்கினார், எங்கள் சமையல்காரர் சைவ உணவு சமைக்கிறார். எனவே அசைவ உணவுக்காக வேறு ஒரு சமையல்காரரை வேலைக்கு அமர்த்த வேண்டும். அதற்காக இந்த பொருட்கள் தேவைப்படும். ஃபிர்தௌஸ் கேட்டாள், நீங்கள் அசைவ உணவு சாப்பிடுவீர்களா? ஹரிச்சந்திரா பதிலளித்தார், இல்லை. ஃபிர்தௌஸ் மீண்டும் கேட்டாள், நீங்கள் அசைவ உணவு சாப்பிடத் தொடங்க திட்டமிட்டுள்ளீர்களா? ஹரிச்சந்திரா பதிலளித்தார், இல்லை, எங்கள் குடும்பத்தில் சைவ உணவு மட்டுமே உண்ணப்படுகிறது. மேலும் 35 ஆண்டுகளாக நான் சாப்பிடாத ஒன்றை இப்போது சாப்பிடத் தொடங்குவது எனக்கு அவசியமில்லை என்று தோன்றுகிறது. ஃபிர்தௌஸ் அப்போது கேட்டாள், அப்படியானால் அசைவ உணவு சமைக்கவும் வைக்கவும் இந்த தனி உபகரணங்களை ஏன் வாங்கினீர்கள்?
ஃபிர்தௌஸ், நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அசைவ உணவின் சுவையை அறிந்திருக்கிறீர்கள். எங்கள் இந்த புதிய வீட்டில் உங்களுக்கு அதன் குறை இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அப்போது ஃபிர்தௌஸ், இல்லை, நான் இங்கே அசைவ உணவு சாப்பிட மாட்டேன். எங்கள் மகள் இன்னும் அறியாதவள். அவளுடைய தாய் அசைவ உணவு சாப்பிடவில்லை என்று அவளுக்கு தெரியாது. நான் சாப்பிடுவதை பார்த்து அவள் அசைவ உணவு கேட்கலாம். அது சரியாக இருக்காது. ஃபிர்தௌஸ், எங்கள் திருமணத்தில் எந்த நிபந்தனைகளும் இல்லை. என்னை திருமணம் செய்ததற்காக நீங்கள் இதுபோன்ற விஷயங்களை தியாகம் செய்து விலை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் ஒரு வழக்கறிஞர். என்னுடைய வாதம் என்னவென்றால், அதை சாப்பிடாமல் நீங்கள் 35 ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்றால் 25 வயதில் நான் அதை விட்டுவிட்டால் நான் இறந்துவிட மாட்டேன். ஹரிச்சந்திராவுக்கு பதில் எதுவும் தோன்றவில்லை. இதை கண்ட ஃபிர்தௌஸ் மீண்டும் சொன்னாள், ஜட்ஜ் சாஹேப், ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? இந்த வழக்கில் உங்கள் முடிவை சொல்லுங்கள். ஹரிச்சந்திரா முதலில் யோசித்தார், பின்னர் மனதில் ஏதோ முடிவு செய்தார், பிறகு கூறினார். அனைத்து உண்மைகளையும் வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த நீதிமன்றம் முதலில் ஒரு வழக்கறிஞர் தனது அனைத்து வாதங்களையும் தன் தரப்பை வலுப்படுத்த பயன்படுத்துகிறார் என்பதை பாராட்டுகிறது. இதற்கு நேர்மாறாக வழக்கறிஞர் ஃபிர்தௌஸ் தனக்கு ஆதரவாக வாதங்களை முன்வைப்பதற்கு பதிலாக நீதிக்கு ஆதரவாக வாதங்களை முன்வைத்துள்ளார். அதாவது, ஒரு வழக்கறிஞராக இருந்தபோதிலும் ஃபிர்தௌஸ் நீதிபதியின் பாத்திரத்தை வகித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் இந்த ஒற்றை அமர்வு 2 நீதிபதிகளின் போட்டியற்ற கருத்துடன் இந்த புதுமண தம்பதியரின் வீட்டில் ஒரே ஒரு சமையலறை இருக்கும், அதில் சைவ உணவு முன்பைப் போலவே சமைக்கப்படுவது தொடரும் என்று தீர்ப்பளிக்கிறது. மேலும் 2வது சமையலறைக்காக எதிர்த்தரப்பினரால் வாங்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படாததால் உரிய இழப்பீட்டுத் தொகையுடன் கடைக்காரருக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்படுகிறது. ஹரிச்சந்திரா தன்னை அசாதாரண பாணியில் பாராட்டியதை ஃபிர்தௌஸ் உணர்ந்தார். இந்த பாராட்டு அவளுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியை அளித்தது. ஃபிர்தௌஸுக்காக அசைவ உணவை உறுதி செய்ய ஹரிச்சந்திரா எடுத்த முயற்சி வெறும் 4 நாட்களுக்குள் ஃபிர்தௌஸுக்கு 2வது குறிப்பிடத்தக்க சைகையாக தோன்றியது. இது ஃபிர்தௌஸின் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து அவற்றை நிறைவேற்றுவதில் ஹரிச்சந்திரா மிகவும் தீவிரமாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியது. இதை உணர்ந்து ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராவை பார்த்து எழும்பச் சொன்னார். ஹரிச்சந்திரா ஆர்வத்துடன் எழுந்து நிற்கிறார். ஃபிர்தௌஸ் தன் தலையை அவர் தோளில் சாய்த்து தன் 2 உள்ளங்கைகளையும் ஹரிச்சந்திராவின் முதுகில் வைக்கிறாள். ஹரிச்சந்திரா பாசத்துடன் அவளது முதுகில் தட்டி கொடுத்தார். இந்த நிலையில் சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்த ஃபிர்தௌஸ் சொர்க்க ஆனந்தத்தை உணர்கிறாள். அப்போது மகிழ்ச்சியில் மூழ்கிய அவளது மனதில் இந்த எண்ணம் வருகிறது. ஹரிச்சந்திராவிடம் உண்மையான மனிதரின் அறிமுகம் கொடுக்கும் குணங்கள் உள்ளன. இந்த திருமணத்தின் மூலம் உடலால் உடலின் சங்கமத்துடன் மனதோடு மனதின் சங்கமமும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதில் அவளுக்கு இனி எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: உடல்களின் சங்கமம், மனதின் சவால். இந்த அத்தியாயம் திருமண அன்பை தியாகங்கள் அல்லது நிபந்தனைகளை விதிப்பதாக அல்லாமல் ஒருவருக்கொருவர் எல்லைகளை மதிக்கும் வடிவத்தில் வரையறுக்கிறது. 1. புர்கா முரண்பாடு, த வேல் பாரடாக்ஸ். புர்கா பரிசு மற்றும் அதை பற்றிய நகைச்சுவை ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் கடந்த கால வாழ்க்கையை முழுமையாக ஏற்க முயற்சிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த குறியீடாகும். நாசிருக்கு கட்டுப்பாட்டின் சின்னமாக இருந்த புர்கா ஹரிச்சந்திராவின் கையில் லேசானதாகவும் ஏற்றுக்கொள்ளும் விதமாகவும் மாறுகிறது. அவர் நீதிபதியின் அங்கிக்கு பதிலாக புர்கா அணிந்து நீதி வழங்குவதாக கூறுவது அவரது அனைத்தையும் உள்ளடக்கிய மனநிலையையும் நகைச்சுவையின் மூலம் பாரபட்சங்களை உடைக்கும் அவரது திறனையும் எடுத்துக்காட்டுகிறது. 2. உணவின் நீதி, த ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபுட். அசைவம் மற்றும் சைவம் பற்றிய பிரச்சினை உணவை பற்றியது மட்டுமல்ல, இது கலாச்சார ஆதிக்கம் மற்றும் அன்பின் மதிப்பின் ஒரு குறியீடு. புதிய சமையலறை உபகரணங்களை வாங்க ஹரிச்சந்திரா மேற்கொண்ட முயற்சி ஃபிர்தௌஸின் எதிர்பார்ப்புகளை மதிப்பதில் அவரது நேர்மையை காட்டுகிறது. இருப்பினும் மகளுக்காக அசைவ உணவை துறக்க ஃபிர்தௌஸ் எடுத்த முடிவு அவரது குணத்தின் தார்மீக உயரத்தை நிலைநிறுத்துகிறது. 3.
நீதிபதியின் தீர்ப்பு, த ஜட்ஜ் வெர்டிக்ட். இந்த அத்தியாயத்தின் மிக வலிமையான மற்றும் அசாதாரண பகுதி ஹரிச்சந்திராவின் தீர்ப்பாகும். ஃபிர்தௌஸ் அவரை நீதிபதியின் பாத்திரத்தில் வைத்து தீர்ப்பை வழங்கச் சொல்லும்போது ஹரிச்சந்திரா தனது மனைவியின் தர்க்கரீதியான ஞானத்தை பாராட்டுகிறார். அவரது தீர்ப்பு, ஒரே ஒரு சமையலறை மட்டுமே இருக்கும் என்பது உணவுக்கான குறியீடு மட்டுமல்ல, ஒரு குடும்பம், ஒரு இதயம் என்பதன் குறியீடாகும். இந்த காட்சி, ஹரிச்சந்திரா ஒரு உண்மையான துணையாக தனது அதிகாரத்தை, நீதிபதியின் அதிகாரத்தை விட்டுக் கொடுத்து தனது மனைவியின் ஞானத்தை பாராட்டி நீதிக்கு ஆதரவாக தீர்ப்பை அறிவிப்பதை காட்டுகிறது. முடிவுரை: ஹரிச்சந்திராவிடம் உண்மையான மனிதரின் அறிமுகம் உள்ளது என்றும் அவர்களுக்கு இடையே மனதோடு மனதின் சங்கமமும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்றும், ஃபிர்தௌஸின் இறுதிச் சிந்தனை அன்பின் உச்ச வெளிப்பாடு, ஒருவருக்கொருவர் நம்பிக்கைகள், நினைவுகள் மற்றும் எல்லைகளை மதிப்பதில்தான் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. இந்த பகுதி கதையின் தரத்தை பெரிதும் உயர்த்துகிறது. ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திராவின் சங்கமம் வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக ஒரே எண்ணம் கொண்ட இருவரின் சந்திப்பு என்பதை இது காட்டுகிறது. அத்தியாயம் 3 முடிந்தது.